இங்க முத்துவுமே தான் வண்டியில இருக்க கஸ்டமருக்காக அவர் சீக்கிரமா ட்ரெயின் ஏற போகணுங்கிறதுக்காக அவருமே ஒன்வேல போயிடுறாரு. அங்க ஒன்வேல போகும்போதே கரெக்டா ஏற்கனவே முத்து கிட்ட பிரச்சனை பண்ண அந்த டிராஃபிக் போலீஸுமே இங்க முத்துவோட காரை பார்த்துட்டு இவன் வேணும்னு நான் நிக்கிறேங்கிறதுக்காக தான் இவன் என்ன மதிக்காம கார் ஓட்டிட்டு போயிட்டான், இவனை சும்மா விடக்கூடாது, இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் 2 வீலர்ல முத்துவோட காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் முத்துவுமே அந்த கஸ்டமரை கரெக்டா ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு அவருமே அங்கிருந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆகி தனியா போய் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா இங்க முத்துவை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த டிராஃபிக் போலீஸும் நார்மல் கான்ஸ்டபிளும் இவங்க 2 பேருமே கரெக்டா முத்துவோட கார் கிட்ட போயிட்டு இங்க முத்துவோட கார் சாவியுமே எடுத்துறாங்க. உடனே முத்து ஷாக் ஆயிட்டு, எதுக்காக சார் கார் சாவி எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப அந்த டிராஃபிக் போலீஸுமே நீ எதுக்குடா முதல்ல காரை நோ என்ட்ரியில ஓட்டிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ முத்துவுமே இங்க பாருங்க சார், என் கார்ல ஒரு கஸ்டமர் வந்தாரு, அந்த கஸ்டமரோட அப்பா இறந்துட்டாங்க போல இருக்கு, அவர் சீக்கிரம் டைமிங்க்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் சரி இதை பண்ணேன், மற்றபடி எனக்கு இதை பண்ணணும்னு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் அந்த டிராஃபிக் போலீஸுமே இவரை பழி வாங்குறதுக்காகவே இங்க பாரு நீ செஞ்சது தப்பு தான், நீ வேணுக்குன்னே என்ன டார்ச்சர் பண்றதுன்னே பண்ணிருக்க, சொல்லப்போனா நீ என்ன மதிக்காம என் சட்டையில கை வச்சு வந்தோன்னே உனக்குலாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துவோட கார் சாவியை அங்க பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்து அந்த கார் எடுத்து ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அதே நேரம் முத்துவுமே ஏன் சார் இப்படி பண்றீங்க, ஏதாவது ஃபைனா சொல்லுங்க சார், நான் இங்கே கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஆனா அவருமே முத்துவை பழி வாங்குறதுக்காக இல்ல இங்கெல்லாம் ஒன்றும் கட்ட முடியாது, நீ எதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க முத்துவாங்க நடு தெருவில் விட்டுட்டு முத்துவோட கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் முத்துவுமே ரொம்பவே டென்ஷனோட இந்த பக்கம் வீட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு செல்வத்திட்டு கால் பண்ணி அந்த போலீஸ்காரன் எப்போ பார்த்தாலும் இப்படி தானே பண்ணிட்டு இருக்கான், இப்போ என் கார் எடுத்துட்டு போயிட்டான், எப்படியாவது அந்த காரை வாங்கணும்டா, சொல்லப்போனால் அவன் கேஸை கோர்ட்டு கொண்டு போயிட்டானா மறுபடியும் ஒரு வாரம் ஆயிடும், எப்படி என் காரை வெளியில் கொண்டுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்க செல்வமே சரி விடு முத்து நம்ம பேசிக்கலாம், நீ அவசரப்படாத, இந்த விஷயத்துல கோவப்பட்டு அந்த போலீஸ்காரனை போய் திட்டிராத அப்படின்ற மாதிரி இங்க செல்வமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்ட முத்துவுமே டேய் நான் அவன் ராவடிக்கே போலடா, அவன் தான் வேணுக்குன்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணோன்னே பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாதான் அவன் அடுத்து அமைதியாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே கோவப்படுறாங்க. அப்போ முத்து உள்ள டென்ஷன் ஆகிறத பார்த்த உடனே மீனாவும் என்னாச்சு முத்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் முத்து தனக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் இங்கே மீனாவுமே எங்க நீங்கள் பண்ணதெல்லாம் ஓகே தாங்க, மனிதாபிமான அடிப்படையெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் நீங்கள் வண்டி போகக்கூடாத இடத்துல நீங்கள் வண்டி விட்டுருக்கீங்க, அதனால அவர் சட்டப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாரு, நம்ம அதை டேரெக்டாக டீல் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே மீனா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதை கேட்டோன்னு முத்து கோவப்பட்டு நீ வேற உன் இஷ்டப்படி நீ பேசிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி இங்கே மீனா மேலே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் இங்கே மீனாவுமே சரி எப்படியாவது இந்த விஷயத்துல நம்ம முத்துவை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்க இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பூவெல்லாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட ஹெல்ப்பாகவே இந்த பக்கம் முத்து இப்படி பண்ணிட்டாங்க, எப்படியாவது முத்துவோட காரை வெளியில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபுமே இல்லைப்பா அவங்க நோ என்ட்ரியில் போயிருக்காங்க அதான் பிரச்சனை, பட் இருந்தாலும் ஓகே நான் என்னோட வீட்டுக்கார் வரட்டு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவர் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மீனாவுமே சரி இப்போதைக்கு நம்ம முத்துவை இந்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவருப்படி அவர் இருக்கட்டு, ஏன்னா இப்போ கார் வேற கையில் இல்லை, ரொம்பவே கோவமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுமோ மீனாவுமே அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க. அதே நேரத்தில் முத்துவுமே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறப்போ எங்கள் வீட்டில் இருக்க அண்ணாமலையும் என்னாச்சுரா முத்து எதுக்கு நீ வேலைக்கு போகாமல் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவருமே நடந்த விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் டேய் ஓ மேலே தான்டா தப்பு இருக்கு, அவங்க அவசரம் அவங்களுக்கு தான்டா, நீ இந்த மாதிரி அவசரமாக இருக்குங்கிறதுக்காக ரூல்ஸை மீறினா தப்பு இல்லையாடா, நீ ரூல்ஸை மீறினது உன்னோட தப்பு, அப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரா, நீ கோர்ட்டு மூலமாக போய் முதல்ல கார் எடு அப்படின்ற மாதிரி எங்கள் அண்ணாமலையுமே முத்துவை திட்டி விட்டுறாங்க. அப்போ தான் எங்கள் முத்துக்குமே புரியுது ஆமாம் அப்போ நம்ம மீனா வேற ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டோம்ல, சரி ஓகே இருக்கட்டு நம்ம மீனாவை சமாதானப்படுத்துறதுக்கு பேசாமல் அவங்க அம்மாவோட பூக்கடைக்கு போய் அவட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவுமே கிளம்பி மீனாவை சமாதானப்படுத்தாங்க போகிறாங்க. அப்போ மீனாவுமே எப்பவும் போல பூ கொடுக்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ முத்துவுமே ஒரு வேளை மீனா நம்ம மேலே கோவமாக இருப்பா போல இருக்கு நம்ம திட்டினதுக்காக, சரி விட பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக விட்டுறாரு. இன்னொரு பக்கம் அங்கே மீனாக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டருமே இங்கே முத்துக்கு கால் பண்ணி இங்கே பாருப்பா உன்னோட பொண்டாட்டி எனக்கு வீட்டுக்கு சொல்லிட்டு போனா இந்த மாதிரி உன் கார் மாட்டிக்குச்சுன்னு சொன்னா நீ முதல்ல ஸ்டேஷன் வா, அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல அந்த டிராஃபிக் போலீஸ் அவர் இங்கே தான் இருக்காரு, அவரை வச்சு நம்ம டீல் பண்ணி உன் காரை இங்கே வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா கோர்ட்டுக்கு போச்சுன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆகிடும், அப்படி ஆச்சுன்னா உன்னோட தொழில் தான் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவருமே இங்கே முத்துக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க. உடனே முத்துவுமே சரி சார் நான் கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி அவருமே கிளம்பி டேரக்டர் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எப்பவும் போல அந்த டிராஃபிக் போலீஸுமே இங்கே முத்துவை பார்த்து ரொம்பவே ஏளனமாக சிரிக்கிறாங்க. வாப்பா என்ன ரொம்ப பிஸியா நடந்தே வந்த போல இருக்கு அப்படின்ற மாதிரி முத்துவை கலாய்க்கிறாங்க. அப்போ முத்துவுமே இங்கே பாருங்க சார் நான் பண்ண தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன இப்படி தண்டிக்கூடாது, எதாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல பேசி தீர்த்துக்கலாம் சார், இந்த மாதிரி நீங்கள் என் மேலே வன்மத்தை கக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவுமே சொல்கிறாங்க. ஆனால் இது கேட்ட டிராஃபிக் போலீஸுமே நீ என் சட்டையில் கை வச்ச அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, உன்னை இனிமேல் லோன்னு இந்த ஸ்டேஷனுக்கு அலைய விடணும்ட்டு, இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் நீ இனிமேல் பாரு, உன் கார் உன் கைக்கு கிடைக்காம கிட்டத்தட்ட 2-3 மாதம் அவனை அலைய விடுறான் பாரு அப்படின்ற மாதிரி அவருமே சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த டிராஃபிக் போலீஸுமே உள்ள இருக்க இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்னப்பா இது சம்மந்தமே இல்லாமல் நோ என்ட்ரியில் வந்த காரை பிடிச்சி நீ என்னமோ
1 மாசம் வைக்கிறேன் 2 மாசம் வைக்கிறேன்னு சொல்லி அந்த பையனை ஏன் முன்னாடியே மிரட்டிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் அந்த டிராஃபிக் போலீஸுமே, சார் நான் ஒன்றும் வேணும்லாம் எடுக்கல சார், அந்த ஆளோட காரில் சரக்கு இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரருமே ஷாக் ஆகிட்டு என்ன சரக்கு பாருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கான சரக்கு வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி கால் டாக்ஸியில் இப்படிலாம் வைக்கக்கூடாது, ஆனால் அவர் அதை வச்சிருக்காரு, இது இவருக்கு யூஸ் பண்ணுறதுக்கா இல்லை இது வேற யாருக்கா கொண்டு போய் இவர் கொடுக்குறாரு அப்படின்னு தெரியல, அதனால தான் சார் எனக்கு ஒரு மாதிரி டவுட் இருக்குது, அதனால தான் இந்த காரை நான் விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்ட்டு இந்த பக்கம் வந்து முத்து மேலே ஒரு அபாண்டமாக பழி சுமத்த பார்க்குறாங்க. ஆனால் இது கிட்ட முத்துமே, சார் என் காரெல்லாம் ஒன்றுமே இருக்காது சார், அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிராஃபிக் போலீஸுமே இந்த பக்கம் முத்துவை பழி வாங்குறதுக்குன்னு வாண்டடாக ஒரு கேஸ் வந்து சரக்கையுமே வாங்கி வச்சிடறாங்க. இதை பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டருமே வந்து ரொம்பவே டவுட் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கப்போ கரெக்டாக இந்த பக்கம் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே ராஜாமணி அக்காவும் வராங்க. சொல்லப்போனால் ராஜாமணி அக்கா வேற ஒரு விஷயமா தான் இந்த பக்கம் இங்கே வராங்க. அப்போ முத்துவை பார்த்த உடனே, என்னப்பா முத்து ரொம்ப பிஸி போல இருக்கு, ஸ்டேஷனில் உனக்கு என்ன வேலை, நீ தான் ரொம்ப யோக்கியனாச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் ரொம்ப நக்கலோட முத்துக்கிட்ட பேசிக்கிட்டே வராங்க. அப்போ முத்து இருந்த கடுப்பில், நீங்கள் சும்மா இருங்க, தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ராஜாமணி அக்காவை பார்த்த உடனே இந்த டிராஃபிக் போலீஸ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை லைட்டாக கவனிச்ச முத்துமே, என்னாச்சு இவங்களை பார்த்து எதுக்காக இந்த ஆள் பயப்படுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கரெக்டாக அந்த டிராஃபிக் போலீஸை மிரட்டுற மாதிரி ராஜாமணி அக்கா, யோ என்ன வட்டிக்கு காசு வாங்கினா ஒழுங்காக கொடுக்கணும்னு தெரியாதா, காசு வாங்கும்போது மட்டும் இனிச்சது, இப்போ கொடுக்கும்போது என்ன கசக்குதா, ஒழுங்காக காசை கொடுக்குற வழியை பாரு, இந்த மாதிரி ஏதோ போலீஸ்ன்றதுனால உன்னை விட்டுட்டு போகிறேன், முதல்ல காசு எடு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸ்ட்ட பணம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்க இன்ஸ்பெக்டருமே, என்னம்மா இது ஒரு டிராஃபிக் போலீஸை மிரட்டுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ராஜாமணி அக்காவுமே, இங்கே பாருங்க சார், நாங்கள் வந்து மரியாதை இல்லாமல் பேச மாட்டோம், நாங்கள் வந்து கடன் கொடுக்குறோம், அவர் கடன் வாங்கியிருக்காரு என்கிட்ட, அந்த கடன் அவர் கரெக்டாக கொடுத்துட்டாருன்னா நான் ஏன் அவரை மிரட்ட போகிறேன், அவர் என்கிட்டே வந்து அந்த கடனை தராமல் இந்த மாதிரி ஏமாத்திட்டு டிமிக்கி கொடுத்து சுற்றிட்டு இருக்காரு, அதனால தான் ஸ்டேஷன்லேயே வந்து அவரை பிடிக்கலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி எங்கள் ராஜாமணியாக்க அந்த டிராஃபிக் போலீஸை போட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருக்க முத்துவுமே எதுவுமே பேசாமல் இந்த டிராஃபிக் போலீஸ் படுற பாட்டை பார்த்து தன்னோட மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் எங்கள் ராஜாமணி அக்காவுமே இருந்துக்கிட்டு, ஆமாம் முத்து உனக்கு என்ன இங்கே வேலை, உனக்கு என்ன பிரச்சனை முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சரி எதுக்கும் இவங்ககிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவுமே, இல்லைக்கா இது மாதிரி நோ என்ட்ரியில் வந்தேன், சொல்லப்போனால் இதான் விஷயம், ஒருத்தரோட அப்பா இறந்துட்டாங்க, ரொம்ப சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகணுன்றனால நோ என்ட்ரியில் வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால இவர் என் காரை எடுத்துகிட்டு வந்துட்டாருக்கா, இப்போ என்னமோ 1 மாதம் கழிச்சு தருவேன் 2 மாதம் கழிச்சு தருவேன்னு சொல்லி என்ற ராவடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ராஜாமணி அக்காவும், யோ இங்கே பாரு, நம்ம பையன் அவன், நம்ம பையன் ஒழுங்காக காரை கையில் கொடுத்து விட்ற, கார் மட்டும் இப்போ இன்றைக்கி வீட்டுக்கு வரலன்னு வச்சுக்க, அடுத்து என்னோட மொத்த கடனையும் நீ நாளைக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ராஜாமணி அக்கா முத்துக்காக இங்கே டிராஃபிக் போலீஸை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவருமே இருந்துக்கிட்டு, சரிம்மா விட்டுறேன், எதுக்காக நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட இப்படி மொத்த பணத்தையும் கேட்டுட்டு இருக்க, நீ கேட்டாலும் என்னால் ஒட்டுக்காலம் தர முடியாது, விடு அந்த அவனை விட்டுறேன் விடு, இதுக்கு மேலே அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸுமே இங்கே ராஜாமணி அக்காவை பார்த்தோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே பக்கத்தில் இருக்க இன்ஸ்பெக்டரும், யோ என்னமோ வண்டியில் சரக்கு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அது என்னோட சரக்கு தான் சார், நான் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துக்கிட்ட முத்துவோட கார்கியை கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துக்கு சரியான ஹாப்பி, தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி ராஜாமணி அக்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், உன் பொண்டாட்டி மட்டும் நம்ம வழிக்கு வர விடாமல் பார்த்துக்க, சொல்லப்போனால் அவள் எப்போ பார்த்தாலும் மண்டபம்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் நான் போகிற இடங்கள்லாம் அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா, அவளை மட்டும் எப்படியே தடுக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி ராஜாமணி அக்கா இங்கே முத்துக்கிட்டையுமே சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த முத்துவுமே, பரவாயில்ல இன்னைக்கு எதிரி கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா தன்னோட கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு.